இப்போதைக்கு இருக்கிற ஈவினிங் ரொட்டீன் விலாக் தான். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து ஏதாவது சின்ன சின்ன க்ளீனிங் வேலை அதெல்லாம் இருந்தால் பார்ப்பேன். இந்த வெள்ளை கேபினெட் எப்படி வெள்ளையாகவே இருக்குன்னு கேட்டிருந்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு வெறும் தண்ணி போட்டு தான் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன். சொல்யூஷன் எல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு தெரியலை, அதனால் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. ட்ரையான ஒரு துணி வச்சு நீட்டாக தொடச்சி விட்ருவேன். அதுக்கப்புறம் வந்து மீனெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த கொளிச்சாள மீன் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 5 கொளிச்சாள மீன் கொண்டு வச்சுருக்காங்க. அது வந்து ரூ. 100. 3 நெய் மீன் சூறை இருக்குது, அது வந்து ரூ. 250. ப்ரைஸு கொள்ளாத நெய் மீன் சூறை வந்து கொஞ்சம் ரேட்டாக தான் இருக்கும். சூறையெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. அப்போ காலைல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் குழம்புக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்கிள் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொளிச்சாளையை வந்து மசாலாலாம் போட்டு பொரிக்கிறதுக்கு பரட்டி வச்சாச்சு. அப்புறம் தேங்காயும் துருவி ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு எடுத்தாச்சு. அப்புறம் பயறு கஞ்சி வந்து நைட்டு டின்னருக்கு பயறு கஞ்சியும் உப்பும் புளியும் நான் இப்படி வச்சுருக்கேன். அவ்வளோதான்.